சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாவும் இல்ல பாஸ். 41 பேர் செத்த பிறகு ஆட்சி பூச்சின்னு அங்கிருந்து கிளம்பி ஓடுனது எந்த களத்துல நீங்க நின்றுங்க? எந்த களத்துல நிப்பீங்க? விருப்பரங்குன்றத்தை பத்தி கருத்து கிடையாது, கவினை பத்தி கருத்து கிடையாது, கரூரை குறித்து ஒரு வார்த்தை கூட இன்னைக்கு வரைக்கும் பேச கிடையாது. இவர் தான் களத்துல நிக்கிறாரா? களம்னா அரசியல் களம் மட்டும் இல்லை, அரசியல் களம், தேர்தல் களம், போராட்ட களம், ஈழத்தில் நடந்த போர்க்களம் எல்லாத்தையும் நின்றவரை நிறுத்தியுமா போர் உச்சத்தில் நடக்கும் போதா 2008 பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான துப்பாக்கி மத்தியில தன் தலைவனை போராட்ட களத்துல பார்த்துட்டு வந்து அந்த போராட்டத்தின் பக்கம் ஒரு நியாயத்தை தமிழ்நாட்டை கொண்டு போய் சேர்த்து அது தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தலைவனாக மாற்றி இங்க ஒரு அரசியல் உருவாக்கி உலகத்தமிழர்களுடைய ஒரே கொடியாக புலிக்கொடி நிறுத்தி இந்திய தேர்தல் ஆணையத்திட்ட 8.2 விழுக்காடு வாங்கின ஒரு கட்சி களத்துல இல்லைன்னு கிண்டல் கொண்டது எவ்வளவு பெரிய மன நோயா இருக்க முடியும்? இப்படி எல்லா களத்திலையும் நாம் தான் நிற்கிது. நீங்க எந்த களத்துல நிற்கிறீங்க? ஒரு கோவத்தான் களம் சொல்றீங்களா? இல்ல ஜனநாயகன் படப்பிடிப்பு தளத்தை களம்னு சொல்றீங்களா? இல்ல பனையூரையும் பட்டினப்பாக்கத்தையும் தான் களம்னு சொல்றீங்களா? உலகத்திலே செத்து போன ரெசார்ட்ல வச்சு துக்கம் விசாரிக்கிற களம் எங்ககிட்ட இல்லைங்க. தூய்மை பணியாளர் வீட்டுக்கு வர வச்சு பார்க்குற களத்துல நாங்க இல்லைங்க. வெள்ள நிவாரணத்தை வீட்டுல வந்து வாங்கிட்டு போன்னு சொல்ற களத்துல நாங்க இல்லைங்க. இப்படி எதுக்குமே வாய் திறக்காம மௌனமா உட்காந்துக்கிற மௌன சாமியார் மாதிரியான களத்துல நாங்க இல்லைங்க. பட்டினப்பாக்கத்திலிருந்து பனையூருக்கும் பனையூர்லேருந்து பட்டினப்பாக்கத்துக்கும் போகக்கூடிய களத்துல நாங்க இல்லைங்க. நாங்க நிற்கிறது மக்கள் களத்துல, போராட்ட களத்துல, அரசியல் களத்துல. இந்த களம்ங்கிற வார்த்தையவே தமிழ்நாட்டு அரசியல்ல யார் வந்தவரை உருவாச்சு அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் களத்தை பத்தி பேசுங்க.